கிழக்கு நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் பத்ரி சேஷாத்ரி. தற்போது இதை நாம் பதிவு செய்யும் பொழுது ஒரு பெரிய நாடகம் நடந்தேறிக் கொண்டிருக்கிறது. அதுதான் இப்பொழுதைக்கு ஹாட்டஸ்ட் நியூஸ். இது ஒரு பெரிய பின்னணி இருக்கு. அதனால முடிந்தவரை வேகமாக சொல்ல பார்க்குறேன். ஏன்னா நம்ம இதை ரெக்கார்ட் பண்ணி முடிக்கிறதுக்குள்ள வேறு சில நிகழ்வுகள் நடந்து விடலாம். நேற்றைக்கு தஞ்சாவூரில் பேசும்பொழுது எம்எல்ஏவும் எதிர்க்கட்சி தலைவருமான உதயநிதி ஸ்டாலின் மிக மிக காட்டமாக தமிழகத்தின் முதல்வர் ஜோசப் விஜய், தமிழக வெற்றி கழகத்தின் தலைவரை விமர்சிக்கிறார். பிரச்சனை அது இல்லை. அவருக்கு அரசியலமைப்பு சட்டத்தின் கீழே நிறைய லேட்டிடியூட் இருக்குது. அவர் அதை பற்றிலாம் பேசலாம். டம்மி முதலமைச்சர் அப்படிங்கிறாரு, ஜோக்கர் அமைச்சர்கள் அப்படிங்கிறாரு. ஆனால் ஒரு கட்டத்தில் அவருடைய ஆதரவாளர்கள் கூட்டமே அதை வழி திருப்புது. நம்ம டீட்டெயில்டாக பேசலாம். அவர் சொல்கிறது கோர் பாயிண்ட் காவிரியில் தண்ணி வரல, அதுக்கு காரணம் முதலமைச்சர். இவ்வளோதான் கான்டெக்ஸ்ட். இவங்கெல்லாம் ரீல்ஸ் போடுறாங்க, சுத்த வேஸ்ட்டு. முதலமைச்சர் வேஸ்ட்டு, அமைச்சர்கள் வேஸ்ட்டு. ஆனால் ஒரு கட்டத்தில் அவர் எல்லாத்தையும் ஸ்கிப் பண்ணிடுறேன். ஒரு கட்டத்தில் என்ன சொல்கிறாரு, ஒரு சொட்டு தண்ணி கூட வரல காவிரியில். இதை பற்றியெல்லாம் அவருக்கு ஏதாவது கவலை இருக்கா? இல்லை. திமுக மீது பொய் வழக்குகள் போடுவதில் தான் அவர் கவனம் செலுத்துகிறார் அப்படின்னு உதயநிதி ஸ்டாலின் சொல்கிறார். திடீர்னு கூட்டம் த்ரிஷா த்ரிஷா அப்படின்னு கத்துது. இங்கே தான் எல்லாருக்கும் நாக்கில் சனி தாண்டவம் ஆடுது. இந்த பாயிண்டில் ஒரு நியாயமான, நேர்மையான, உருப்படியான அரசியல்வாதியாக இருந்தால், ஒரு ஸ்டேட்ஸ்மேனாக இருந்தால், துணை முதல்வராகவும் இருந்தவர் கூட்டத்தை அடக்கிட்டு, இல்லை அது நமக்கு தேவையில்லை, நம்முடைய இலக்கு இந்த இடத்தில் ஜோசப் விஜய் அவர்கள் தான் சொல்லிட்டு போயிருக்கணும். நிறுத்துறாரு, ஒரு சில வார்த்தைகளை பேசுகிறாரு. அதை நான் சொல்ல போகிறதில்லை. இரட்டை அர்த்தம் தொனிக்கக்கூடியதாக அதை எடுத்துக்கொள்ளலாம். இதுக்கு மேலே நீதிபதிகள் கையில் தான் இருக்குது. அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் நேரம் நிறுத்துறாரு. அப்புறம் நான் காவிரி நதியை சொன்னேன் அப்படிங்கிறாரு. அப்போ தான் அந்த இரட்டை அர்த்தம் 4 அர்த்தமாக விரிவடைகிறது. அதோட அவர் தொடர்ந்து பேசுகிறாரு. பட் இந்த கிளிப்பு வந்த உடனே இந்த கிளிப்பு மட்டும்தான், எல்லாத்தையும் விட்டுருங்க. நீங்கள் முதலமைச்சரை டம்மின்னு சொல்லலாம், அமைச்சரை ஜோக்கர்னு சொல்லலாம். ஆனால் இந்த விவகாரத்துக்கு முற்றிலும் சம்பந்தம் இல்லாத ஒரு பெண்ணை ஒரு பப்ளிக் மீட்டிங்கில், இது ஒரு இன்டராக்டிவ் மீட்டிங்காக மாறுது. இவர் ஒன்று சொல்கிறாரு, கூட்டம் ஒன்று சொல்லுது, இவர் இன்னொன்று சொல்கிறாரு. அப்புறமா இரட்டை அர்த்தம் துணிப்பது போன்ற ஒரு நிலைமை அங்கே ஏற்படுகிறது. அதோடு நம்ம விட்டுருவோம். இன்றைக்கு இவர் மீது தஞ்சாவூரில் ஒரு காவல் நிலையத்தில் 6 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன. கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. 6 பிரிவுகளின் மீது இவர் ஒரு முதல் தகவல் அறிக்கை அங்கே போட்டிருக்காங்க. நேஷனல் கமிஷன் ஃபார் விமன், இதற்கு தேசிய பெண்கள் ஆணையம், அதற்கு புகார் அனுப்பப்பட்டிருக்கிறது தமிழக வெற்றி கழகத்தின் மீது. காங்கிரஸிலிருந்து மிக கடுமையாக இவரை கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்காங்க. மாணிக்கம் தாகூரும் கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்காரு, ஜோதிமணி எம்பி கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்காங்க. இன்னும் ஃபுல் ஃபாலோ அவுட் தெரியல. இதற்கிடையில் உதயநிதி ஸ்டாலின் கைது செய்யப்படக்கூடாது, தன்னை கைது செய்யக்கூடாது என்று அவசரமாக அவர் சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தாக்கல் பண்ணப்பட்டிருக்கு. இன்றைக்கு மதியம் எடுத்துக்கொள்ளப்படும் அப்படின்னு பேசுகிறாங்க. இதற்கிடையில் ஒரு சீனியர் காவல்துறை அலுவலர்கள், காவல்துறை அதிகாரிகள் இந்த நிமிடத்தில் உதயநிதி ஸ்டாலின் உடன் அவர் வீட்டில் பேசிக்கொண்டிருக்கிறார்கள். நீலாங்கரையில் வீட்டை சுற்றி காவலர்கள் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். திமுகவின் முக்கியமான சில பேர் அங்கே போயிருக்கிறார்கள். முன்னாள் அமைச்சர் மா சுப்பிரமணியன் அங்கே இருக்கிறார், மற்றும் வழக்கறிஞர்கள் சிலர் இருக்கிறார்கள். இப்போ நம்ம ஒரு ஸ்டெப் பின்னாடி வந்துடுவோம். இப்போ காவிரி எல்லாத்தையும் விட்டுருவோம். நான் உங்களுக்கு தெரியும், கடந்த சில தினங்களாக நான் வெவ்வேறு வழக்குகள் பற்றி பேசி கொண்டிருக்கிறேன். பிரதமரை பற்றி மிக மிக அசிங்கமான வார்த்தைகளில் சில பெண்கள், ஆண்கள் எல்லோரும் பேசியதற்கு நான் ஒரு வீடியோ போட்டேன். அது நீங்கள் நிறையா பேர் ஏற்றுக்கலாம். அப்போ இப்படி கட்ட பேச்சு பேசலாமா, அவங்கள அப்படியே விடலாமான்ட்டு நான் சட்டத்தில் உள்ளது உள்ளபடி என்ன அப்படின்னு சொன்னேன். ஆனால் தமிழ்நாடு அதற்கு விதிவிலக்கு. தமிழ்நாடு எல்லாத்துலேயுமே விதிவிலக்கு தானேங்க. ஆனால் தமிழ்நாடு இங்கே விதிவிலக்காக இருப்பதற்கு காரணம், நமக்கு வெறும் பிஎன்எஸ் மட்டும் கிடையாது. பாரதிய நியாய சங்கீதாவில் பல்வேறு பிரச்சனைகளுக்கு என்னென்ன, இதுக்கு என்ன தண்டனை, இது என்ன குற்றம், குற்றத்துக்கு என்ன தண்டனை அப்படிங்கிறது விரிவாக கொடுக்கப்பட்டிருக்கிறது உங்களுக்கு தெரியும். ஆனால் அதிகபட்சமாக தமிழ்நாட்டில் ஒரு சிறப்பு சட்டம் 1998
இயற்றப்பட்டது. தமிழ்நாடு ப்ரொஹிபிஷன் ஆஃப் ஹராஸ்மெண்ட் ஆஃப் விமன் ஆக்ட் 1998. இது எழுதப்பட்டதற்கு ஒரு பெரிய பின்னணி இருக்குது. இந்த சட்டத்தை இயற்றுவதற்கு ஒரு பெரிய பின்னணி இருக்கிறது. இது இன்ட்ரெஸ்டிங்லி இது வந்து டிஎம்கே ஆட்சி நடந்த பொழுது கலைஞர் கருணாநிதி, இப்போ உதயநிதி ஸ்டாலினுடைய தாத்தா, அவர் முதலமைச்சராக இருந்த பொழுது தான் இந்த சட்டம் உருவானது. அப்போ இந்த ஈவ் டீசிங்னு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு மோசமான ஒரு காலம் அது. பெண்கள் தெருவில் இயல்பாக நடந்து போகும்பொழுது குட்டிச்சோரில் உட்கார்ந்து கொண்டு தடிப்பயல்கள் ஏதாவது ஸ்டேட்மெண்ட் விடுவாங்க, ஏதாவது கேலி பேசுவாங்க, அசிங்கமாக பேசுவாங்க. பெண்கள் வெளியில் வந்து இயல்பாகவே நடந்து போக முடியாது. அவர்களுடைய ஆடைகளை பற்றி, அவர்களுடைய உடலை பற்றி, அவர்களுடைய மொழியை பற்றி. ஸோ இது ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக போனது வந்து என்னென்னா, அந்த பஸ்ஸில் ட்ராவல் பண்ணும் பொழுதெல்லாம் ஆண்கள் பெண்களுக்கு, அதுவும் பர்டிகுலர்லி வேலைக்கு போகும் பெண்களுக்கு, கல்லூரிக்கு போகும் பெண்களுக்கு ரொம்ப குடைச்சல் கொடுப்பாங்க. அதன் விளைவாகத்தான் மகளிர் மட்டுங்கிற பஸ்களே வர ஆரம்பித்தன. அப்போ ஒரு பெண் வந்து ஒரு இந்த மாதிரியான ஒருவர் கை நீட்டி ஒரு ஆண் ஒரு பெண்ணை தொட்டதுனால் கொஞ்சம் நிலை குலைந்து அந்த பெண் கீழே விழுந்து இறந்து போகிறார். ஒரு ஆக்சிடென்ட் நடக்குது. அது ரொம்ப ஒரு மிகப்பெரிய ஒரு கொந்தளிப்பை மக்கள் மத்தியில் ஏற்படுத்தி உடனடியாக ஒரு விரிவான சட்டம் ஒன்று கொண்டு வராங்க. அதில் வந்து பல விஷயங்கள், பேச்சு, பெண்களை கண்ணியக்குறைவாக பேசுதலிலிருந்து ஆரம்பித்து சீண்டுவதிலிருந்து பல்வேறு விஷயங்கள் நடந்து காவல்துறை இதை வந்து பயங்கரமாக அடக்குகிறது. இந்த தமிழ்நாடு ப்ரொஹிபிஷன் ஆஃப் ஹராஸ்மெண்ட் ஆஃப் விமன் ஆக்ட் 1998 ரொம்ப முக்கியமானது. ஏன்னா இதன் அடிப்படையில் தான் உங்களுக்கு தெரியும், நடிகர் எஸ்வி சேகர், நடிகரும் அரசியல்வாதியுமான எஸ்வி சேகர் மீது அவர் பெண் பத்திரிகையாளர்களை பற்றி அவதூறாக ஒரு ட்வீட்டை அவர் எழுதலை, யாரோ எழுதிய ஒன்றை அவர் ரீட்வீட் பண்ணிட்டாரு என்று அவர் மீது வழக்கு பதியப்பட்டது. அந்த வழக்கில் அவருக்கு இறுதியாக அது எங்கெங்கெல்லாமோ போய் அவருக்கு ஒரு தண்டனை கொடுக்கப்பட்டு அது இன்னும் நிறைவேற்றப்படாமல் இருக்கிறது. அது ஒரு பக்கம். இப்போ இன்னொரு கேஸ் ரொம்ப ரீசண்டாக 2026 பிப்ரவரி தேர்தல் நடக்கும் காலகட்டத்தில் கரூரில் ஜோதிமணி எம்பி இருக்காங்க இல்லையா, அவங்கள பற்றி தகாத சில வார்த்தைகள் சொல்லப்பட்டதாக பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த ஒருவர் இதே சட்டத்தின் அடிப்படையில் அவர் புக் பண்ணப்பட்டார். அவர் மீது வழக்கு போடப்பட்டது. இதில் ஸ்பெசிஃபிக்காக ஒரு செக்ஷன் இருக்கு, செக்ஷன் 4 ஆஃப் தமிழ்நாடு ப்ரொஹிபிஷன் ஆஃப் ஹராஸ்மெண்ட் ஆஃப் விமன் ஆக்ட். ஸ்பெசிஃபிக்காக அது என்ன சொல்லுதுன்னா, அது செக்ஷனே அப்சீன் ஆர் செக்ஷுவலி டிராகேட்டரி பப்ளிக் ரிமார்க்ஸ் எகெயின்ஸ்ட் அ விமன். ஒரு குறிப்பாக ஒரு பெண்ணுக்கு எதிராக அசிங்கமான, பாலியல் ரீதியாக கொச்சையான, மட்டரகமான வார்த்தைகளை பொதுவெளியில் பெண்ணுக்கோ பெண்களுக்கோ எதிராக சொல்வது. இதுதான் வந்து ஸ்பெஷல் சட்டம். இது வந்து பாரதிய நியாய சங்கீதாவில் இருப்பதை விட ரொம்ப வலுவான, ரொம்ப கடினமானது. சரி போதாதா, இது வந்து தாத்தா காலத்திய சட்டம். அதாவது உதயநிதி ஸ்டாலினுடைய தாத்தா, உதயநிதி ஸ்டாலினுடைய தந்தையும் இவர் டெபுட்டி சீஃப் மினிஸ்டராக இருக்கும் பொழுது 25 ஜனவரி 2025 இந்த சட்டத்தை எடுத்து இன்னும் ஹார்ஷ் ஆக்குறாங்க. 2 இடத்துல ஹார்ஷ் ஆக்குறாங்க. அதெல்லாம் தான் உதயநிதி ஸ்டாலின் விரைவில் சந்திக்க போறாரு. ஒரிஜினல் சட்டம் 1998 சட்டத்தில் எனி இன்டீசன்ட் கான்டக்ட் ஆர் ஆக்ட் அப்படின்னு இருந்தது. அதாவது ஆக்ட் ஆர் கான்டக்ட், செயல்முறை, செயல்பாட்டில், அதாவது தொடறது, தட்டுறது, கிள்றது, அதெல்லாம் செயல் அப்படின்னு கான்டக்ட் அல்லது ஆக்ட்னு சொல்லலாம். அதை மாற்றி சட்டத்தை வலுப்படுத்துறாங்க ஸ்டாலின். எப்படி? எனி இன்டீசன்ட் கான்டக்ட் ஆர் ஆக்ட் ஆர் பிஹேவியர் பை எ மேன். ஒரு ஆண், ஒரு பெண் இல்லை, ஒரு ஆண் வெறும் கான்டக்ட் அண்ட் ஆக்ட் மட்டும் இல்லை, பிஹேவியர் வெதர் பிசிக்கல், வெர்பல், நான் வெர்பல், டிஜிட்டல், எலக்ட்ரானிக் ஆர் அதர் மீன்ஸ். அப்போ இந்த சட்டம் வந்து கெட்ட சைகை காமிக்கிறது உங்களுக்கு தெரியும். முன்ன என்ன இருந்ததுன்னா, இந்த இளையம்லாம் வளர்கிறதுக்கு முன்னாடி 1998ங்க, அதனால் கையால் சைகை காமிப்பது, செயலால் தொடர்றது, சேலையை பிடிச்சி இழுக்கிறது, இதெல்லாம் உங்களுக்கு வந்து இன்டீசன்ட் கான்டக்ட் ஆர் ஆக்ட். ஆனால் இந்த சட்டத்தை 2025 நம்முடைய சட்டமன்றத்தில் உதயநிதி ஸ்டாலினின் தந்தை ஸ்டாலின் அவர்கள், மு க ஸ்டாலின் அவர்கள் மாற்றி வெர்பல் ஆர் நான் வெர்பல்,
சொற்களால், சொற்களே இல்லாமல் படம் போட்டு, நீங்க டிஜிட்டலி ஒரு படம் போடுறீங்க, பெண்ணுக்கு எதிராக ஒரு ஆண் ஒரு படத்தை டிஜிட்டலாக, எலக்ட்ரானிக்காக, இதை பற்றி நாம் பேசிக்கொண்டே இருக்கும்பொழுது உதயநிதி ஸ்டாலின் விசாரணைக்கு அழைத்து செல்லப்படுகிறார் என்ற தகவலும் சேர்ந்து வந்திருக்கிறது. நம்ம தொடருவோம். வேறு எந்த வகையிலும் பப்ளிக் மீட்டிங், நேற்றுக்கு நம்ம தலைவர் பண்ணியிருக்கிறது பப்ளிக் மீட்டிங்ல அந்த சொல்லார் செயலின் மூலமாக அல்லது பேச்சின் மூலமாக என்னென்ன பாருங்க, ஷேம் ஆர் எம்பராஸ்மெண்ட், ஒரு பெண்ணுக்கு வெட்கத்தை அல்லது அவமானத்தை ஏற்படுத்துகிறது, அவளை ஏதோ ஒரு விதத்தில் அச்சுறுத்துகிறது, துன்புறுத்துகிறது, ஹர்ட், நான் எனக்கு வருத்தத்தை ஏற்படுத்துகிறது, தொல்லையை ஏற்படுத்துகிறது, திட்டுகிறது, இது எல்லாத்தையும் எடுத்துங்க. இந்த எல்லா வார்த்தையும் இன்டிமிடேட். ஒரு கட்சி தலைவர் பப்ளிக்கா ஒரு பெண்ணை பற்றி பேசுவதாக அதை நீங்கள் எடுத்துக்கொண்டு விட்டால் அதுக்கான ப்ரூஃபை நீங்க காமிச்சிட்டீங்கன்னா பயம், அவமானம், வெட்கி தலைகுனிய வைத்தல் இத்தனையும் இருக்கா? இருந்தால் சோ தாத்தா உருவாக்கினார், அப்பா வலுப்படுத்தினார், அப்பா மேலும் வலுப்படுத்துறாரு, தண்டனை குறைவாக இருந்தது. இந்த மாதிரி முதல்ல இதே விஷயத்த நம்ம பார்ப்போம், பாரதிய நியாய சங்கீதா படி நடந்தால் எப்படி இருக்கும் என்று. இந்த சட்டம் ஏன் என்ன சொல்லுச்சுன்னா, அப்பொழுது இருந்த ஐபிசி, சிஆர்பிசி எல்லாம் போதல அப்படின்ட்டு தான் இந்த சட்டத்தை தமிழ்நாடு இயற்றி 2025 இன்னும் வலுப்படுத்துறாங்க. ஒரு குற்றம் என்றால் குறைந்து, அதாவது 5 வருடம் வரை தண்டனை கொடுக்கலாம், 5 வருடம் வரை ஜெயில் தண்டனை வரை. அப்ப 1 மாசம் கூட கொடுக்கலாம். ஆனா 5 வருடம் வரை தண்டனை கொடுப்பதற்கு இடம் இருக்கிறது. 1 லட்சம் ரூபாய் ஃபைன். 2 முறை, அதாவது ஏற்கனவே ஒரு தடவை செஞ்சுட்டார், இதே மாதிரி பெண்களுக்கு எதிராக பேசியிருக்கிறார், குற்றம் வழக்கு எல்லாம் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, அவர் தவறு செய்திருக்கிறார் என்று கண்டுபிடிக்கப்பட்டு அவருக்கு ஏதோ தண்டனை ஏதோ கொடுத்திருக்காங்க. 2வது முறை செய்தார் என்றால் 5 வருடங்களுக்கு குறையாமல் 10 வருடம் வரை சிறை தண்டனை, 10 லட்சம் ரூபாய் ஃபைன். அது மட்டும் இல்ல, இந்த அடிப்படையில் நீங்க வழக்கு பதிவு செய்தால் காக்னைசபிள் அஃபென்ஸ், நான் பெயிலபிள், பெயில் கொடுக்க முடியாது. இந்த மாதிரியான இதற்கு அரெஸ்ட் பண்ணா பெயில் கொடுக்க முடியாது, நான் பெயிலபிள் அஃபென்ஸ். இப்ப நம்ம இன்னொரு விதமா பார்ப்போம். சரி, தமிழ்நாட்டில் இல்லாமல் இதே பேச்சை இவர் கர்நாடகத்தில் பேசியிருந்தால், அங்கே இந்த சட்டம் கிடையாது, கேரளாவில் பேசியிருந்தால், உத்தரப்பிரதேசத்தில் பேசியிருந்தால் என்னென்ன செக்ஷன் வரும்? பிஎன்எஸ் செக்ஷன் 79, பிஎன்எஸ் செக்ஷன் 75. செக்ஷன் 75 என்ன சொல்லுதுன்னா, செக்ஷுவல் ரிமார்க் ஹராஸ்மெண்ட். அந்த செக்ஷுவல் ரிமார்க் அண்ட் ஹராஸ்மெண்ட் ஒரு பெண்ணிடம் நேரடியாக சொல்லுவது. ஒரு பொண்ணு உங்களுக்கு முன்னாடி இருக்காங்க, ஒரு ஆண் அவளை பார்த்து செக்ஷுவலா ரிமார்க், அவளை பார்த்து பேசுறது அல்லது தொல்லை கொடுத்தல், செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட். பிஎன்எஸ் 79 தான் இந்த வார்த்தை வருது, வேர்ட், ஜெஸ்டர், ஆக்ட் இன்டெண்டட் டு இன்சல்ட் த மாடஸ்டி ஆஃப் விமன். ஒரு பெண்ணின் மாண்பை குலைக்கும் வண்ணம் அவளுடைய நடத்தை மீது சந்தேகம் வருவது போல பேசுவது, இதெல்லாம் வார்த்தைகள், கையாள செய்கை அல்லது நடத்தை, இதன் மூலமாக. அப்புறம் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம், கெட்ட வார்த்தைகளால் பேசுவது, செக்ஷன் 296 இருக்கு. 356 கிரிமினல் டிஃபமேஷன். இது டிஃபமேஷன்ங்கிறதுல வராது, ஹராஸ்மெண்ட்டுங்கிறதுல மட்டும்தான் வரும். இப்படி இந்த தமிழ்நாடு ஆக்ட் இல்லைன்னா அதிகபட்சம் 1 வருஷம் தண்டனையே கஷ்டம், ஃபைன் ரொம்ப ரொம்ப குறைவு. 296 2 நாளைக்கு முன்னாடி தான் பேசினோம், போட்டோம். மேக்சிமம் 3 மாதம் தண்டனை, மேக்சிமம் 3 மாதம் அல்லது 1000 ரூபாய் ஃபைன். ஒரு பெண்ணை பற்றி அல்லது பெண்ணை பற்றியோ ஆணை பற்றியோ யாரை பற்றியோ நீங்கள் கெட்ட வார்த்தையில் பேசுறீங்க, அதான பிரதமர் மேலே வந்தது. பிரதமர் மட்டும் பெண்ணாக இருந்தால் விஷயம் வேற, பிரதமர் பெண்ணாக இருந்து தமிழ்நாட்டில் ஒருவர் அவரை பற்றி தவறாக பேசினால் விஷயம் வேற. அதுதான் நடந்திருக்கு. நீங்கள் ஜோசப் விஜய் முதல்வரை டம்மி முதல்வர் என்று சொல்லலாம், பிரச்சனை இல்லை. ஜோக்கர் என்று அமைச்சர்களை சொல்லலாம். ஆனால் அங்கே இது எதற்குமே, அதாவது ஆட்சி நடத்துவதில் இன்வால்வ் ஆகாத, பப்ளிக்ல இல்லாத, எதிலுமே ஈடுபடாத ஒரு சாதாரண பெண் ஒருவரை, இங்கே நேற்றுக்கு அதுதான் நடந்திருக்கு. த்ரிஷா என்னும் பெண்ணை பற்றி இரட்டை அர்த்தம் தொனிக்கும் விதமாக பேசிய காரணத்தினால் தன் பாட்டனார் உருவாக்கிய சட்டத்தில் தன் தந்தை கொண்டு வந்த திருத்தத்தின் கீழ் உதயநிதி ஸ்டாலின் நிச்சயமாக நீதியை சந்திக்க வேண்டியிருக்கும். நான் இது ரைட்டா தப்பாங்கிறதுக்குள்ள போகல, சட்டம் படி ஒரு சாதாரணனாக சட்டத்தை பார்த்து என்னுடைய கருத்தை சொல்கிறேன்.
அது எப்படிங்க, கர்நாடகாவில் அது சரியில்லை, கர்நாடகாவில் இதுக்கு ஒன்றும் பெருசாக கண்டுக்க மாட்டாங்க, பாண்டிச்சேரியிலேயே கண்டுக்க மாட்டாங்க, தமிழ்நாட்டில் மட்டும் இப்படி அப்படின்னா, தமிழ்நாடு தனித்துவமானதுன்னு நீங்கள் தானே சொல்கிறீங்க. அதற்காகத்தானே இந்த சிறப்பு சட்டங்களை இயற்றியிருக்கிறீர்கள். அது வந்து எஸ்வி சேகர் ஓட ஓட விரட்டப்பட்டார். அவர் செஞ்சது சரியா இல்லையாங்கிறது யாரோ எழுதினதை நீங்கள் வந்து ரீட்வீட் பண்ணுறதையே கவனமாக இருக்கணும். அப்போ வந்து கைகொட்டி பேசியவர்கள் எல்லோருமே இப்போ திமுகவை சேர்ந்தவர்கள் எல்லாம் இதுக்கு டிஃபெண்ட் பண்ணுறாங்க. ஜோசப் விஜய் அவர் நடிக்கும் பொழுது ஏதோ சில வார்த்தைகளை சினிமாவில் சொன்னார். அது ஒரு ஆளை குறிப்பிட்டு சொல்லலை. அதை நீங்கள் கவனிக்கணும். அது பொதுவாக சினிமாங்கிறதுக்கான லைசன்ஸ் வேறு, இட்ஸ் ஆர்ட். எனக்கு தெரிந்து எத்தனையோ கதை புத்தகங்களில் அந்த எழுத்தாளர்களை நான் சொல்ல முடியும். உலகின் அனைத்து கெட்ட வார்த்தைகளும் உள்ளன. சாகித்ய அகாதமி விருது பெற்றவர்களெல்லாம் கெட்ட வார்த்தையை பழகுவோம் அப்படின்லாம் புத்தகம்லாம் எழுதியிருக்காங்க. சீரியஸா ஐம் டெல்லிங் யூ. ஒரு கதைக்கு ஏற்றவாறு கெட்ட வார்த்தைகளை பேசலாம் அப்படிங்கும் பொழுது அந்த கெட்ட வார்த்தை பேசுதல்ங்கிறது கதையிலேயே வசனமாலாம் வருது. அது வேற. ஒரு உயிருள்ள ஒரு நபரை நேரேட்டிவ்ல உள்ள கொண்டு வந்து சம்பந்தமே இல்லாமல் அவரை பற்றி மோசமாக பேசுவது அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு பொன்முடி தனிப்பட்ட ஒருவரை பற்றி கூட சொல்லவில்லை, முன்னாள் அமைச்சர். இப்போ கோர்ட் வந்து ரொம்ப கடுமையாக நடந்தது. அது ஒரு மாதிரி அந்த கேஸ் இன்னும் முடியல. சார்ஜ் ஷீட் போடுங்க, அதை வந்து இப்போ ப்ராசிக்யூட் பண்ணுங்க அப்படின்னு உயர்நீதிமன்றம் சொல்லிருச்சு. பட் வழக்கு இன்னும் நகரலை. அப்போ அந்த அடிப்படையில் நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா நிச்சயமாக என்னுடைய கெஸ்ஸை நான் சொல்லிடுறேன், உயர்நீதிமன்றம் தடை செய்யவில்லை என்றால் இன்றைக்கு உதயநிதி கைது செய்யப்படுவார். இந்த அடிப்படையில் இதில் திரும்ப சொல்கிறேன், தமிழ்நாடு ப்ரொஹிபிஷன் ஆஃப் ஹராஸ்மெண்ட் ஆஃப் விமன் ஆக்ட் 1998 செக்ஷன் 4 வித் 25 Jan 2025 அமெண்ட்மெண்ட் சேர்த்து வலுவாக இருக்கிறது. ஆனால் அவர் சொல்லலாம் வந்து எந்த பெண் நடிகை பெயர் நான் சொல்லவே இல்லை, அதை பற்றி அந்த பேரை நான் உச்சரிக்கலை என்று, அது ஒன்று தான் அவரோட டிஃபென்ஸ். ஆனால் அவர் வந்து கூட்டத்தோடு அவர் இன்ட்ராக்ட் பண்ணுறாரு. இவர் ஒன்று சொல்கிறாரு, கூட்டம் அதுக்கு பதில் சொல்லுது. இவர் ஒன்று சொல்கிறாரு, கூட்டம் அதுக்கு பதில் சொல்லுது. அப்போ அது வந்து ஜாயிண்ட் ப்ராடக்டாகத்தான் கருதப்படும். டபுள் ஆந்தாந்திரே அப்படின்னு சொல்லுவோம். இரட்டை அர்த்தம் தொனிக்க பேசுவது என்பது திமுகவின் பாரம்பரியத்தில் வருவது. அவங்களுக்கு தெரியும். நாம் பழைய ஆட்களுக்கெல்லாம் போக வேண்டாம். சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி என்று ஒருவர், அவரெல்லாம் வந்து இரட்டை அர்த்தம்லாம் இல்லை, ஒற்றை அர்த்தம் தான், அது கெட்ட அர்த்தம் தான். அதை அந்த போன்ற ஆட்களை வந்து இவங்க கூட்டம் சேருவதற்காக வைத்துக் கொள்வது, டப்பா டான்ஸ் ஆடுவது, எல்லா விதமான உடல் அசைவுகளையும் வைத்துக்கொண்டு கூட்டத்தை சேகரித்து வைத்துவிட்டு ஒரு காலத்தில் இவர்கள் வந்து பார்ப்பன பெண்களை பற்றி அசிங்கமாக பேசிதான் அவர்களுடைய கூட்டத்தையே ஆரம்பிப்பார்கள். அது திகாவிலிருந்து திமுக வழியாக இன்றைக்கு வந்து அது அனைத்து பெண்களையும் பேசுவது. ஜெயலலிதாவை பற்றி இவர்கள் பேசாத பேச்சில்லை. அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஜெயலலிதாவை பற்றி சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி பேசியதெல்லாம் வந்து இன்னைக்கு ஆவணங்களாக கிடைக்கின்றன. அந்த காலத்தில் ஜெயலலிதா போன்றவர்கள் இதை பெரிய சீரியஸாக எடுத்துக்கல. ஆனால் ஒன்று நமக்கு தெரியுது, கடந்த 5 ஆண்டுகளில் 2021 2026 வரை திமுக எல்லா விதமான சட்டங்களையும் சுரண்டி அதில் எல்லா விதமான கலப்படங்களையும் செய்து தனக்கு பிடிக்காதவர்கள் என்று ஒரு பெரிய பட்டியலை வைத்துக்கொண்டு நான் உட்பட பலர் மீது இவர்கள் வழக்குகளை தொடுத்து அவர்களை கைது செய்யும் வேளையில் இறங்கினார்கள். இன்றைக்கு அது அவர்களை நோக்கி திருப்பப்படுகிறது. தாவேக அதில் சிறிது கூட குறை வைக்காமல் நடந்து கொள்கிறார்கள். விளாத்திக்குளம் எம்எல்ஏ, அவருக்கு நேற்றைக்கு தான் பெயில் கிடைச்சிருக்கு. அவரோடு கிட்டத்தட்ட 10 பேர் கடந்த 2 மாதத்தில் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். பெரும்பாலானவர்கள் எல்லாருக்குமே இப்பொழுது பெயில் கிடைத்து விட்டது. இப்பொழுது பெரிய மீனாக சிக்கி இருக்கிறது உதயநிதி ஸ்டாலின். இதிலிருந்து அவர் மீண்டு வந்து விடுவார். பெருசாக இந்த ஒன்றும் கேஸ் நிற்கும் அப்படிங்கிறது நான் எதிர்பார்க்கல. ஆனால் கைது செய்து இந்த ஸ்ட்ரகிள் செஷன் அப்படிங்கிற ஒரு ஃப்ரேஸ் ஒன்று இருக்கு. உன்னை இந்த ப்ராசஸ்லேயே வச்சே நான் உனக்கு தண்டனை கொடுத்து விடுவேன். கோர்ட் தண்டனை கொடுப்பதில்லை, உன்னை கூப்பிட்டு சென்று உன்னிடம் விசாரணை செய்கிறேன் என்ற பெயரில் உன்னிடம் பேசி உன்னுடைய கைக்கருவிகளை எல்லாம் பறித்து வைத்து அரெஸ்ட் பண்ணி விடுவார்களோ என்ற ஒரு பயத்தை குடும்பத்தினருக்கு ஏற்படுத்தி சுத்த விட்டு கடைசியாக கைது செய்து ஏதாவது ஒரு இடத்துல ஜுடிஷியல் ரிமாண்ட் வைத்து ஏதாவது ஒரு ஜெயிலுக்கு அனுப்பி அதற்கு பிறகு நீங்க பெயில் வாங்குறதுக்கு நீங்க அப்புறம் சட்டம் தன் கடமையை செய்யும் அப்படின்னு கண்டுக்கிட்டு அப்புறம் நீங்கள் வந்து ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட்டுக்கு முன்னாடி போய் நிற்பீங்க. அப்படியே தாண்டி நீங்கள் உயர்நீதிமன்றத்துக்கு போவீங்க. அவங்களும் பெயில் கொடுக்கலன்னா செஷன்ஸ் தாண்டி உயர்நீதிமன்றம் போய் உயர்நீதிமன்ற பெஞ்சு போய் உச்சநீதிமன்றம் உங்களுக்கு கொடுத்துருவாங்க.
4 திட்டிட்டு கொடுத்துருவாங்க. பொறுப்புள்ளவர்கள் பேச வேண்டிய பேச்சா இது அப்படின்லாம் சொல்லிட்டு, சரி போங்க, நீங்கள் எல்லாவற்றுக்கும் ஒப்புக்கொள்ள வேண்டும், அவர்கள் கூப்பிடும் பொழுதெல்லாம் விசாரணைக்கு வர வேண்டும் அப்படின்னு சொல்லி அனுப்பிவிடுவாங்க. அந்த ஒரு 15 நாள் 20 நாள் உங்களை படுத்துறாங்க இல்லையா? இந்த விஷயத்தை ஆரம்பித்து வைத்த திமுக கீழிருந்து அப்படியே சின்ன சின்ன மீன்களாக பிடித்து தாவேக்க இப்பொழுது உதயநிதியிடம் வந்திருக்கிறது. உதயநிதி அதற்கான முகாந்திரத்தை நேற்று தஞ்சாவூரில் ஏற்பாடு செய்து கொடுத்திருக்கிறார். மேலும் என்ன நடக்கிறது என்று பார்ப்போம். நன்றி, வணக்கம். நான் பத்ரி சேஷாத்ரி. கடைசியாக கிடைத்துள்ள தகவலின்படி உதயநிதி ஸ்டாலின் விசாரணைக்காக அழைத்து செல்லப்பட்டிருக்கிறார். ஆனால் நிச்சயமாக இன்று கைது செய்யப்படுவார் என்று எனக்கு தோன்றுகிறதுன்னு சொன்னேன். சமீபத்தில் கிடைத்த தகவல் உதயநிதி ஸ்டாலின் கைது செய்யப்பட்டிருக்கிறார் என்பது. பார்க்கலாம். உங்களுக்கு அப்டேட்ஸோடு சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம். நான் பத்ரி சேஷாத்ரி. இது கிழக்கு நியூஸ்.